இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து ஒரு 3 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆஃபர் பத்தின அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து நீங்க வந்து மினிமம் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேல சேலரி வாங்குறீங்க அப்படின்னாலே நீங்க வந்து இதுல லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்கலாம். இதுல 3 டிஃபரண்ட் டைப் ஆஃப் கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து இப்போ அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கோரல் கிரெடிட் கார்டு. உங்களோட சேலரி ரேஞ்ச் வந்து ஒரு 20,000 இருந்து 75,000க்கு உள்ள இருந்தது அப்படின்னா நீங்க வந்து கோரல் கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதே இது உங்களோட சேலரி வந்து 75,000க்கு மேல ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்குதுன்னா உங்களுக்கு ரூபிக்ஸ் கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியம் லெவல் கிரெடிட் கார்டு. ஸோ உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ எல்லாம் வந்து 4,000க்கு மேல இருக்கும். ஆனா இப்போ வந்து லிமிடெட் டைம் ஆஃபரா லைஃப் டைம் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. உங்களோட சேலரி பர் மந்த்துக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குது அப்படின்னா சபிரோ அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம் இங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி நேம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. இதுல உங்களோட கம்பெனி நேம் இல்லைனா அதர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இன்கம் ரேஞ்சையும் இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு எலிஜிபிளோ அந்த கிரெடிட் கார்டு வந்து இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ சேலரி ரேஞ்சை வந்து பாத்தீங்கன்னா 75,000 இருந்து 1.5 லட்சம் ரூபாய் நான் வந்து மாத்திட்டு இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூபிக்ஸ் அப்படிங்கிற இந்த கிரெடிட் கார்டு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1.5 லேக் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சபிரோ கிரெடிட் கார்டு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிமிடெட் டைம் ஆஃபர் தான். எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ அண்ட் ஆனுவல் ரெனிவல் ஃபீயும் கிடையாது. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ல நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் வேணா கொடுக்குறேன். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து அலுமினி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு உங்களோட டிகிரி கோர்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் இந்த 3 கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து என்ஐடி இல்லை ஐஐடி இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டில் ஏதாவது கிராஜுவேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினி கிரெடிட் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்து குறைஞ்சபட்சம் 23லேருந்து அதிகபட்சம் 65 வயசுக்குள்ளே இருக்கிற யார் வேணாலும். ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூட்டில் நீங்கள் வந்து உங்களோட டிகிரியை முடிச்சிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. நேற்று இதில் வந்து ட்ரை பண்ணும்போது இதில் வந்து காலேஜ் நேம் எல்லாமே லிஸ்ட் அவுட் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் உங்களோட இன்ஸ்டிடியூட் நேம் வந்து லிஸ்ட் அவுட்ல இருக்குது. நீங்கள் அந்த காலேஜில் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த 3 கிரெடிட் கார்டில் ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டை நீங்கள் லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் அதுக்கு எலிஜிபிள். ஸோ இந்த 2 விதமான கேட்டகரி நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து அப்ளை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 கிரெடிட் கார்டில் உங்களுக்கு எந்த கிரெடிட் கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை நவ் கொடுத்துக்கோங்க. அப்ளை நவ் கொடுத்ததுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட நேம், அப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட சிட்டி வந்து கேட்டிருக்காங்க, கரண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க பேன் கார்டில் இருக்கிற மாதிரி. அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, அடுத்தது உங்களோட சிட்டியை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பர், இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேவிங் அக்கௌண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லைனா நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்ல லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த், இயர் இதை என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது நீங்கள் சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணி மற்ற டீடைல் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு 2 ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து நமக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபர்தராக வந்து நம்மளோட டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபில் பண்ணி வீடியோ கேவிசி எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களில் யாருக்கெல்லாம் இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.